ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி தளபதி நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகளுடன் பேசியிருக்காரு. அதாவது நேற்று தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் கட்டம் மாவட்ட செயலாளர்களை தளபதி பனையூர்ல சந்திச்சாரு. அவங்கள மீட் பண்ணி என்னெல்லாம் பேசியிருக்காருன்னா, மக்கள் இயக்கமா இருக்கும்போதே நீங்க நல்லா பணியாற்றினீங்க. உங்களை நம்பியே நான் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கேன். அதனால கட்சிக்கு நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைக்க வேண்டும். மக்களுக்காகவே இந்த கட்சி. நீங்க மக்களுக்காக தான் செயல்படணும். இதுக்கு முன்னாடி நம்ம மக்களுக்கு உதவி பண்ணதை விட இப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணணும். அப்படி பண்ணும்போது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி பயங்கர கான்பிடண்டா தளபதி பேசியிருக்காரு. இதை தான் நம்மளும் எதிர்பார்த்தோம். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் இப்ப பண்ணிட்டு இருக்கிறத விட இன்னும் மக்களுக்கு நிறைய உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆசைப்பட்டோம். நல்ல வேலை தளபதியும் அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காரு. இதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் விஸ்வரூபம் எடுக்கிறதா பார்க்கலாம் போல. ஆல்ரெடி தமிழக வெற்றி கழக கட்சி மேல மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. ஒன்னு தளபதி ஸ்பீச் அண்ட் மாநாடு ஒரு பக்கம் பாசிட்டிவ்னா, இன்னொரு பக்கம் மற்ற அரசியல் கட்சிலாம் வீக்காவே அடி வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு கட்சினா அது டிஎம்கே. பட் கொஞ்ச நாளாவே அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ, மெரினா ஏர் ஷோ, அப்புறம் நேத்து அந்த ஈசிஆர் கார் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து டிஎம்கேவே நிறைய சொதப்பிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட முதல் தேர்தல் என்றதுனால ஒரு அளவுக்கு ஓட்டு பர்சன்டேஜ் வந்தா போதும் அப்படின்ற மைண்ட் செட் மாறி களத்துல இறங்கி வேலை பார்த்தா 2026 எலெக்ஷன்ல மாற்றமே நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. இது எல்லாமே தளபதி அண்ட் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் கையில தான் இருக்கு. என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.